தமிழ் எவ்வளவு பெரிய சிறப்பான மொழி, எவ்வளவு பழமையான மொழி, எவ்வளவு வளமான மொழி என்றெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதியிருப்பார். ஆனால் இது பற்றிய விவாதத்தில், ஆட்சி மொழி பற்றிய விவாதத்தில் தமிழை பற்றி யாருமே பேசவில்லை. டி.ஏ. ராமலிங்கனார் பேசுகிறார், நொந்து போய் பேசுகிறார். அந்த அரசமைப்பு அவையில் இந்த 301B இந்த ஆட்சி மொழி பற்றிய பிரிவு அது பற்றிய பேசுகிற போது நொந்து போய் பேசுகிறார். நான் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன், 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த நகரத்தில் இருந்து கொண்டு நான் பேசுகிறேன். இந்த நகரத்திற்கு நான் வருகிற போது ஏதோ அயல்நாட்டில் இருப்பது போல் உணர்கிறேன். என்னையும் இங்கே இருப்பவர்கள் மதராசி என்று ஒரு அயலானை போல் தான் பார்க்கிறார்கள். இங்கே வந்து அரசமைப்பு அவையில உட்கார்ந்தால் என்னுடைய மொழிக்கு இடம் எங்கே, என்னுடைய இனத்திற்கு எங்கே இடம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கே நடக்கிற விவாதங்களை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய ஊருக்கு செல்ல முடியுமா? அங்கே இருக்கிற மக்களிடம் இதுதான் விவாதம் நடந்தது என்று சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன நடக்கும் என்பதை பற்றி நினைப்பதற்கே மனம் பதட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் கூட நீ இந்தியை மிக எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய மொழி அனைத்தும் சமஸ்கிருதத்தினுடைய இடத்திலிருந்து வந்தவை, சமஸ்கிருதம் போட்ட குட்டிகள். ஆனால் எங்களுடைய தமிழ் மொழி சமஸ்கிருதம் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய ஒரு செம்மையான மொழி. இந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள், அதனுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். இப்போது நடந்திருக்கிற இந்த அவையில் நடந்திருக்கிற விவாதத்தை வைத்துக் கொண்டு நான் பார்க்கிற போது இதை எப்படி நான் என்னுடைய ஊரில் போய் சொல்ல முடியும்? அந்த மக்களுக்கு நான் நியாயம் செய்ததாக ஆகாது என்று மிகவும் நொந்து போய் பேசுகிறார். அதுபோல சுப்பராயன் பேசுகிற போது சுப்பராயன் ஒரு திருத்தத்தை முன்வைத்தே பேசுகிறார். அவர் பேசுகிற போது தமிழ் என்பது உங்களுடைய எந்த மொழியையும் விட ஆட்சி மொழியாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தது. ஏனென்றால் மிக நீண்ட பரப்பில் பேரரசு நடத்திய இனம் எங்களுடைய இனம். மிக நீண்ட காலம் அமைதியான ஆட்சியை மக்களுக்கு தந்த இனம் எங்களுடைய இனம். மிக நுணுக்கமான நிர்வாக ஏற்பாட்டோடு ஆட்சியை நடத்தியவர்களுடைய எங்களுடைய முன்னோர்கள். அதற்கான ஆட்சி மொழி சொற்கள் என்பதெல்லாம் தமிழ் மொழியில் ஏராளம். ஆனால் இந்தியாவோடு சேர்ந்திருக்க நான் விரும்புகிறேன், இந்திய ஒற்றுமையை நான் விரும்புகிறேன். எனவே இங்கே நடக்கிற விவாதங்களை நான் சகித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்களுடைய மொழியினுடைய வளத்திற்கு முன்னால் சமஸ்கிருதம் நிற்க முடியாது. எனக்கு முன்னால் ஒரு சமஸ்கிருதத்திற்காக பேசிய ஒரு அறிஞர் பேசினார், ஒரு உறுப்பினர் பேசினார், சாகுந்தலத்தை பற்றி பேசினார். அதை விட பன்மடங்கு அழகியல் உடைய வாழ்க்கையினுடைய நுணுக்கங்களை சொல்லக்கூடிய அக இலக்கியங்கள் எங்களிடத்தில் நிறைய உண்டு. எங்களுடைய இலக்கிய வளத்திற்கு முன்னால் இந்தியாவினுடைய சமஸ்கிருதம் உட்பட எந்த மொழியும் நிற்க முடியாது என்ற ஒரு உணர்ச்சி ததும்ப பேசுகிற போது குறுக்கிட்டு ராஜேந்திர பிரசாத் சொல்கிறார், அந்த அவையினுடைய தலைவர், இங்கே மொழியின் வளத்தை பற்றி விவாதம் இல்லை, எனவே அதை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு சுப்பராயன் பேசுகிறார், தொடர்கிறார், இந்த வளமான மொழியை வைத்துக் கொண்டு எல்லா தகுதியும் உள்ள ஒரு இனத்திலிருந்து வருகிற நான் இந்தியாவினுடைய ஒற்றுமை கருதி உங்களை சகித்துக் கொள்கிறேன். இந்தி ஆட்சி மொழியாக இருக்கட்டும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். குறைந்தபட்சம் அதனை ரோமன் லிபியிலாவது எழுத்து வடிவத்திலாவது எழுதுங்கள், அதாவது எங்களுக்கு புரியும். எங்கள் ஊரிலே மகாத்மா காந்தி இந்தி பரப்புரை மன்றத்தை, இந்தி பிரச்சார சபையை ஏற்படுத்தி எங்களை எல்லாம் இந்தியை படியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்களும் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வளமான மொழி உள்ள இடத்தில் இது எதற்கு என்ற கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது.